இப்போ உங்க அப்பாக்கு ஒரு பெரிய சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 அக்கா இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க. சோ இந்த சொத்துல ஷேர் அதிகமா எனக்கு தான் வரணும், உனக்கு தான் வரணும்னு ஒரே சண்டையா இருக்கு. போற போக்குல அக்கா என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, "இதோ பாரு கேஸ போட்டு அந்த ஷேர நான் என் பேர்ல வாங்குறேனா இல்லையா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப நடுவுல நீங்க எந்த சண்டையுமே போடல. அக்கா எப்ப கேஸ் போட போறாங்கன்னும் தெரியாது. உங்களோட ஷேர் வருமா, வராதான்னு ஒரே டென்ஷனா இருக்கிறீங்களா? உங்களுக்காக தான் வந்து செக்ஷன் 148 கேபிட்டல் ஏ ஆஃப் சிபிசில ஒரு கேவியட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். எஸ், என்ன கேட்காம இந்த யாரு கேஸ் போட்டாலும் இந்த ப்ராப்பர்ட்டில நீங்க கேஸை எடுக்க கூடாது, எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த கேவியட் பெட்டிஷன் எப்படி இருக்கும்னா இதோ ஃபர்ஸ்ட் கேவியட் பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் 148 கேபிட்டல் ஏல ஆர்டர் 52 ஆஃப் சிபிசில போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கோர்ட்ல போடுறோன்றத மென்ஷன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பெட்டிஷன் நம்பர்லாம் வந்துடும், யாரு பார்ட்டிஸ் அப்படின்றத போட்டுட்டு இவங்கெல்லாம் என்னோட அட்வொகேட்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு எக்ஸ்பெக்டட் பிளெயின்டிஃப் யாரு கேஸ் போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் மென்ஷன் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்கெடியூல் மென்ஷன் ப்ராப்பர்ட்டில ஏதாவது கேஸ் போட்டாங்கன்னா என்கிட்ட நீங்க சொல்லணும், வித்தவுட் நோட்டீஸ் பண்ணக்கூடாதுன்றத மென்ஷன் பண்ணிட்டு ஸ்கெடியூல் மென்ஷன் ப்ராப்பர்ட்டில என்ன ப்ராப்பர்ட்டின்ற டீடைல்ஸையும் கொடுத்துட்டீங்கன்னா போதும். இதுதான் கேவியட் பெட்டிஷன்.